எவ்ரிவன், வெல்கம் டு மர்மோல் கிச்சன். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான லொகேஷன்ல இருந்து வீடியோ பண்றேன். கொடைக்கானல்ல இருக்கேன். நிறைய பேர் லாஸ்ட் வீடியோலயே கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்புறம் இந்த புக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சம்பந்தப்பட்ட கிளாஸஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் இயர் சம்மர் வெக்கேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ்லயே அரேஞ்ச் பண்ணி எங்களை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து கிளாஸ் எடுக்க வச்சாங்க. ஃபர்ஸ்ட் எங்களை ட்ரெயின் பண்ணாங்க, அதுக்கு வந்து சர்டிஃபிகேஷனும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு அங்கே கிளாஸ் எடுத்து ஒரு 2 months. இந்த வருஷம் சம்மர் வெக்கேஷனுக்கு நான் போகல, ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா நீங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சு வரீங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பண்ணாலும் வேலைக்கு அப்ளை பண்ணி வேலை கிடைக்கல, உங்களுக்கு வந்து எப்படி வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு கூட தெரியல, எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு ஜாப் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும், அதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலா கேட்பாங்க, அதுக்கு எப்படி பதில் சொல்லணும், அது ஒண்ணு. அதுவும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரியர் பிரேக். நம்ம மோஸ்ட்லி லேடிஸ் வந்து கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே ஒரு பிரேக் ஆகுது. பிரேக்குக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் போயிட்டு சேம் நம்ம ப்ரொஃபஷனுக்குள்ளேயே வந்து என்டர் ஆகணும் அப்படின்னா நமக்கு அந்த டச்சு விட்டுரும். ஸோ சப்போஸ் நீங்க வந்து இன்ஜினியரிங் அப்படின்னா உங்களோட ஃபீல்ட்லயே வந்து உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. மறுபடியும் உங்களுக்கு வந்து அது மறந்து போயிருக்கும் இல்லையா? ஸோ என்ன ஃபீல்ட்ல நீங்க ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட ஜாப் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது மறுபடியும் நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய அதுல வந்து டைப்ஸ் இருக்கு. இதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் மாதிரி இருக்கு. அங்க போயிட்டு நம்ம 3 மாசம், 1 மாசம் அந்த மாதிரி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணோம். 3 மந்த்ஸுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க பெங்களூர்ல மினிமம் ஒரு 30,000 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க வித் ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட. நீங்க வந்து கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். அந்த மாதிரி எங்க காலேஜ்ல எனக்கு ஃபீஸ் ஒன்றும் சரியா தெரியல. என்னன்னா ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜோட ஹாஸ்டலே தான். அதனால அது பத்தி தெரியல. நிறைய பேர் நான் அப்ப ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு போயிருந்தப்பவே நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, இது நீங்க வந்து எங்களுக்கு எடுக்க முடியுமா கிளாஸான்ட்டு. கண்டிப்பா எடுக்க முடியாது. ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம வேலை செய்யும்போது அங்க என்ன வேலை செய்யணுமோ அதே வெளியே பிரைவேட்டா நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேலை போயிடும். ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன்னா மெட்டீரியலை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெட்டீரியல் வந்து நான் செய்ய ஆரம்பிச்சேன். எங்க காலேஜ்ல ஃபார்மசி சம்பந்தப்பட்டது, டென்டலுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நர்சிங், பிசியோதெரபி இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. பாராமெடிக்கல் காலேஜுக்கு, இன்ஜினியரிங் காலேஜுக்கும் அந்த மாதிரி செஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா ஜென்ரலா ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நோட்ஸ் நானா எப்படி இருந்தாலும் ரெஃபரன்ஸ் வந்து காலேஜோட மெட்டீரியல் தான். அந்த ரெஃபரன்ஸை வச்சு நான் வந்து ஒரு ஜென்ரலா ஒரு புக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு டைப் பண்ணேன். அதுதான் உங்களுக்கு ஒரு 3-4 months பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதுல பெரிய பிரச்சனை என்னாச்சுன்னா, இப்ப இது வந்து பை என்னோட பேர் போட முடியாது இந்த புக்கு. இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து மெட்டீரியல வந்துட்டு நான் டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு அது ஸ்பைரல் பைண்டிங் தான் பண்ணியிருக்கேன். இது ஒரு புக்கா பைண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாது. என்னன்னா, இது என்னோட ஓன் கன்டென்ட் இல்ல. நானா இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நோட்ஸ வந்து கிரியேட் பண்ணல. ஏற்கனவே கிரியேட் ஆயிருக்கிற ஒரு நோட்ஸ வந்து நான் கொஞ்சம் மாத்தி ஜென்ரலா கொண்டு வந்திருக்கேன். இது கண்டிப்பா காலேஜ்ல இருந்து பெர்மிஷன் வாங்கணும். அது எனக்கு ஃபர்ஸ்ட்டே தெரியும். ஸோ அதனால இத நான் வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட அப்ரூவலுக்கு குடுத்துருந்தேன். எனக்கு அப்ரூவல் தரல. ஃபர்ஸ்ட் நான் பண்ணவே கூடாது. அப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அ அவங்களோட ரெஃபரன்ஸ் எடுக்காம முடிஞ்ச வரைக்கும் என்ன ஜென்ரலா பண்ணிக்க சொன்னாங்க. மத்தபடி அவங்களோட நோட்ஸ் எதுவுமே என்ன இன்க்ளூட் பண்ண விடமாட்டாங்க மோஸ்ட்லி அந்த மாரி எங்கேயுமே. ஸோ நான் என்ன பண்ணேன், மறுபடியும் மாத்தி நெறைய சேஞ்சஸ் பண்ணி சப்மிட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் அப்ரூவல் கிடைச்சது. அதனால தான் 3 மந்த்ஸ்க்கு வந்து இந்த புக் டிலே ஆயிருக்கு. ஸோ இதுல நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிர்றேன். இது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 110 பேஜ் இருக்கு. ஐ மீன் 115 பேஜ் வரும்னு நெனைக்கிறேன். ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோகிராம் மட்டும் உங்களுக்கு வந்து டில் ஒரு 35 பேஜ் வரைக்கும் வரும். ஸோ இது வந்து ஏற்கனவே வேலையில இருந்தவங்க ஒரு பிரேக் எடுத்திருக்கீங்கன்னா, மறுபடியும் வேலையில ஜாயின் பண்றதுக்கு என்ன மாரி ட்ரெயின் பண்ணுவாங்க, அந் அது வந்து உங்களுக்கு புரியும், இத படிச்சீங்கன்னா. அதுக்கு அடுத்ததா நான் ஓனா இந்த புக்ல கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். இது பேசிக் நெறைய பேத்துக்கு தெரியறதில்ல. ஃப்ரெஷர்ஸா வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ள வர்றீங்க, டிகிரி முடிச்சு வர்றீங்கன்னா, ஒரு பேசிக்கான ரெஸ்யூம்க்கான மாடல் எல்லாம் குடுத்துருக்கேன். நெறைய ரெஸ்யூம்ஸ் மாடல் குடுத்துருக்கேன். கவரிங் லெட்டர், ஒரு கம்பெனிக்கு நம்ம ரெஸ்யூம் அனுப்புறோம் அப்படின்னாலுமே, இல்ல ஒரு காலேஜுக்கு வந்து லெக்சரர் போஸ்ட்க்கு அப்ளை பண்றோம்னா, ரெஸ்யூம் மட்டும் இல்லாம அதுல கவரிங் லெட்டர்ன்னு ஒண்ணு அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அந்த கவரிங் லெட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? மெயினா இன்டர்வியூக்கான டிப்ஸ் மட்டும் நான் நெறைய கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 25 பேஜுக்கு மேல வருது. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் என்ன பேசிக்கான டிகிரி தேவைப்படுது, எவ்ளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல சம்பளத்துல வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாரி, என்னோட ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட
இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு டு பி அ ஹை ஸ்கூல் டீச்சர், 10 டாப் கேரியர்ஸ் ஆஃப்டர் பிபிஏ அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஹவு டு பி அன் அசோசியேட் ப்ரொஃபஸர், கம்ப்யூட்டர் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், மெடிக்கல் ரிசப்ஷனிஸ்ட் எப்படி ஆகிறது, ஆப்டோமெட்ரிஸ்ட் எப்படி ஆகிறது, இந்த மாதிரி. அப்புறம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு, அதோட டியூரேஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 12th முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க குழந்தைங்கள வந்து எதுல சேர்க்கலாம், மெடிக்கல், இன்ஜினியரிங் தவிர மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேது மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் நீங்க எல்லாரும் எதிர்பார்க்குற ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஃபார் விமன், நியர்லி 25 பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன். அதையும் பிரிச்சிருக்கேன். ஆன்லைனில் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், அப்புறம் ஸ்மால் என்டர்பிரினர் ஆனதுக்கான பேசிக்கான ஐடியாஸ், பெஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ். ஸோ 4 கேட்டகரியாக கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா, ஆன்லைன் பிஸ்னஸ், ஸ்மால் என்டர்பிரினர் ஃபார் எ விமன், பெஸ்ட் பிஸ்னஸ். ஸோ இப்போ நீங்கள் வீட்டிலேருந்தே சம்பாதிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த புக்கில், அதாவது இது வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கண்டிப்பாக சக்ஸஸாக வந்த ஐடியாஸ் இருக்கும். ஆனால் இந்த ஐடியாஸ் எல்லாமே அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த பிஸ்னஸை பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஐடியா எதுவுமே நான் கொடுக்கல. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கறது ஃபோன்லேயே நம்ம சம்பாதிக்கிறது, இல்லை கம்ப்யூட்டர்லேயே டைப் பண்ணி பேஜ் வந்து டைப் பண்ணி டேட்டா என்ட்ரி பண்ணி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இதில் இல்லை. ஏன்னா அது எல்லாமே ஃபேக்கு. அதெல்லாம் நான் புக்கில் கொடுத்தேன்னா அது வந்து எனக்கு தான் பிரச்சனையாகும். இந்த புக்கில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அஷ்யூர்டான ஐடியாஸாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புக்கை வாங்கினேன், ஆனால் அதில் வந்து டைப்பிங் ஜாப்ஸ் கொடுக்கல, வீட்டிலேருந்தே ஈஸியாக சம்பாதிக்கிற வழியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாதுன்றனால நான் ஹானஸ்ட்டாக சொல்லிடுறேன். அந்த மாதிரி ஐடியாலாம் இதில் இல்லை. இது வந்து கண்டிப்பாக ஒரு டிகிரி படித்தவங்களுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, இந்த புக்கு வந்து நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் ஒரு ஜாப் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இன்டர்வியூ வந்து நல்ல கான்ஃபிடண்ட்டாக அட்டன் பண்ணலாம். இல்லை வீட்டிலேருந்தே சம்பாதிக்க நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி சிட்டி சைடில் என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு, உண்மையாகவே அதிலலாம் எப்படி சம்பாதிச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்க நினைக்கிறீங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து என்னோட டீமில் யாராவது ஒருத்தர் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அவங்களோட நம்பரை மட்டும் கொடுக்குறேன். இந்த புக்குக்குன்னு தனியாக ஒரு ஆள் போட்டுறேன் நான். என்னென்னா இந்த சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மோர் தென் 1 இயர் ஆகுது. கண்டிப்பாக அது வந்து ஃபுல்லாக நான் பண்ணலை. நான் நிறைய தடவை கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட நாட் மை நம்பர்னே கொடுத்துருக்கேன் சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அது என்னோட நம்பர்னு நினச்சிட்டு ரிப்பீட்டடாக கால்ஸ். எதுக்காகன்னா வேலை கேட்டு, அப்புறம் வந்து கஷ்டப்படுற அமௌண்ட் கேட்டு, அதை அட்டன் பண்ணுறதெல்லாம் என் ஃப்ரெண்டு. அவங்க சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷனுக்கு இப்படி தான் 1 வருஷமா எல்லாரும் என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா மெயிலில் மட்டும் தான் காண்டாக்ட் பண்ண முடியும். ஆனாலும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலாம் எனக்கு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. ஒரு யூடியூபராக நான் வீடியோ போட்டேன்னா வீடியோ சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் எது வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன். மற்றபடி பர்சனலாக மெயில் அனுப்ப வேணாம்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்கனாலும் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வீட்டிலேருந்தே சம்பாதிக்க நினைக்கிறீங்கன்னா இது கம்பல்சரி இல்லை. இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த புக்கோட ப்ரைஸ் கொடுக்குறேன். ப்ளஸ் கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜ் வரும். கான்டாக்ட் நம்பர் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கீழே நாடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, இப்போ அவங்க ஒரு நார்த் இந்தியன், அவங்க தான் வந்து ஷிப்பிங்கு ஆர்டர் எடுக்கிறது எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. என் ஃப்ரெண்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறனால. அப்புறம் இன்னொரு சின்ன பொண்ணு சுமதின்னு இருக்காங்க. இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் தான் வாட்ஸ்அப்பில் வர என்கொயரி எல்லாமே ஹேண்டில் பண்ணி அதை ஆர்டர் எடுத்து டெஸ்பேச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ மருமகள் கிச்சன் சேனலை நம்பி தான் நீங்கள் காசு போடுறீங்க ஆன்லைனில். ஸோ காசு போட்டிங்கன்னா எதுக்கு காசு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு வந்துடும், இல்லைன்னா காசு வந்துடும். அது ஃபார் ஷுர். அது எனக்கு தெரியும், என்னை நம்பி தான் நீங்கள் இதெல்லாம் வாங்குறீங்கன்ட்டு. மற்றபடி நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கேட்குறீங்க. கேஷ் ஆன் டெலிவரி இந்த புக்குக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குற அளவுக்கான ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன் இல்லை நான். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுக்கு வந்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொரியர் சர்வீஸுமே கோஆப்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு கொலாபரேஷனுக்கோ ரெடியாக இல்லை. கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு கொண்டு வந்தோன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு மேலேயும் ₹100 ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. ஸோ நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு புடவை ₹500 அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரினா அது ₹600. அது வந்து உங்களுக்கு தான் நஷ்டம். அதுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிடிடிசி கூட தான் நாங்கள் வந்து டைஅப்பில் இருக்கோம். எல்லாருக்குமே மினிமம் வித்தின் பெங்களூருக்கே ₹100 டிடிடிசியில்.
பட் நாங்க ரெகுலரா ஆர்டர்ஸ் குடுக்கறனால அவங்க வந்து ₹80 சவுத் இந்தியா ஃபுல்லா ₹80 அந்த மாரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்குக்கு வந்து ஒரு பிரைஸ் வரும். அது கூட வந்து ஷிப்பிங் சார்ஜ் கண்டிப்பா வரும். ஆல் ஓவர் இந்தியா ₹80 குடுக்க சொல்லி போட சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த ₹80 ஷிப்பிங் சார்ஜையும் நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்கா கேட்டீங்கன்னா, இப்ப சாரீலயே ஃப்ரீ ஷிப்பிங் கேட்கிறீங்க. இது ஒரு ஜெனரலான ஒரு இன்ஃபர்மேஷனா நான் சொல்றேன். ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங் சார்ஜ் வந்து தமிழ்நாடுக்குள்ள கம்மி தான். ₹50 அப்படிதான் வரும் எஸ்டிலலாம் போட்டா. ஸோ அந்த ₹50 வந்து அந்த ப்ராடக்ட்டோட ரேட்ல சேர்த்துருவாங்க. அ புடவையோட விலை வந்து அவங்க விக்கிற பிரைஸ் ₹500னா, ஷிப்பிங் சார்ஜ் ₹50 அதில ஆட் பண்ணி ₹550ன்னு போட்டுட்டு ஃப்ரீ ஷிப்பிங்ன்னு சொல்லிடுவாங்க. ஸோ 2ம் ஒண்ணு தான். நீங்க எப்படி இருந்தாலும் அதுதான் அப்படிதான் எல்லாரும் பண்றாங்க. ஸோ நான் அந்த மாரி பண்ண விரும்பல. இது பிராண்டட் பிரைஸ், இது ஷிப்பிங் சார்ஜ்ன்ட்டு நம்ம எல்லாமே வெளிப்படையா சொல்லி தான் இது பண்றோம். ஸோ ஃபினான்ஷியலா கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த புக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கணும். இத வந்து நீங்க அ அமௌண்ட் பே பண்ணி வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா இது ஒர்த்தா இருக்கணும்னு சொல்ட்டு நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் இதுல கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வாங்க விருப்பம் இருந்தா மட்டும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாடியா அவங்களோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் குடுத்துருப்பேன். அவங்களுக்கு சுத்தமா தமிழ் தெரியாது. அவங்க ஒரு நார்த் இந்தியன். தமிழ்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு படிக்க தெரியாது. ஆனா வாய்ஸ் மெசேஜ் பண்ணீங்கன்னா புரியும். இங்க பெங்களூர்லலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா லேங்குவேஜும் எல்லாருக்கும் புரியுது. அதனால நீங்க டைப் பண்றது வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க. ஆனா அந்த புக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க போறதில்ல. ஒன்லி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த புக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து அத ஆர்டர் எடுத்து உங்களுக்கு டெஸ்பேட்ச் போடுவாங்க. நான் எப்படி இப்ப பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த புக்க வந்து காப்பீஸ் போட்டு இதே மாரி ஸ்பைரல் பைண்ட் பண்ணி தான் அனுப்ப முடியும். ஸோ 1 மாசத்துல 2 தடவ தான் டெஸ்பேட்ச் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். 1ஆம் தேதியிலருந்து 15ஆம் தேதிக்குள்ள எவ்வளோ ஆர்டர் வருதோ, அது ஒரு ஷிப்மெண்ட் ஆகும். 15ஆம் தேதியிலருந்து 30ஆம் தேதிக்குள்ள எவ்வளோ பேர் ஆர்டர் குடுக்குறீங்களோ, அது ஒரு ஷிப்மெண்ட்டா தான் டெஸ்பேட்ச் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்க ஒன்ஸ் அமௌண்ட் பே பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த புக்கு கன்ஃபார்ம் ஆகும். டெஸ்பேட்ச் ஆகுறதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். ஒன்ஸ் டெஸ்பேட்ச் பண்ண உடனே பக்காவா அவங்க ட்ராக்கிங் நம்பர் குடுத்துருவாங்க. இப்ப வரைக்கும் சாரி பிசினஸ்லயும் டெஸ்பேட்ச் போட்ட அடுத்த நிமிஷம் ட்ராக்கிங் நம்பர் வந்துருது. ஸோ அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஆனா, நீங்க வெயிட் பண்ணணும். சப்போஸ் நீங்க அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா, ஒரு 15 டேஸ்க்குள்ள இது டெஸ்பேட்ச் ஆகும். உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு 1 வாரம் ஆகலாம். ஏன்னா பெங்களூர்லேருந்து அது ஏதோ கொரியர்லயே டிலே பண்றாங்க. டிடிடிசிலயே பார்த்தீங்கன்னா 3 நாள், 5 நாள் அப்படி பண்றாங்க. ஸோ ஒரு 20 டேஸ் ஆவது டைம் ஆகும். ஸோ அது ஓகேன்னா மட்டும் நீங்க வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த புக்ல வந்து ஆ என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ எல்லா இன்ஃபர்மேஷனும் அது குடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். தேங்க் யூ.